ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க, ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சட்டுன்னு பார்த்தலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கணும். அதே கப்லேயே 1/2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு அதே சேம் கப்லேயே 1 கப் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கட் பண்ணின 2 பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம். இது கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட இட்லி மாவு இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பான தயிர் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மாவை எடுத்துக்கலாம். மெஷரிங் கப் தான் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் லூஸான கன்சிஸ்டன்சியில் மாவை ரெடி பண்ணி வச்சிடணும். நான் வந்து ஒரு 1 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பதத்தில் மாவு இருந்தால் தான் உங்களுக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. பேக்கிங் சோடா முற்றிலுமே வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான ஆயிலை சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆயில் வேணுன்னா நிறைய ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரே தடவையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 3 பஜ்ஜி எடுக்க போகிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். இப்போ கையாலேயோ இல்லை கரண்டி ஸ்பூன்லேயோ யூஸ் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. போட்ட உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு தானாக அந்த போண்டா உப்பி மேலே எழும்பி வரும். கொஞ்சம் சைஸுமே பெருசாகி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா பரட்டி போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஆயிலோட சலசலப்பெல்லாம் கம்மியாகி கலர் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் கலர் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் போண்டாக்களை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி ஒரு 2 3 தடவையாக போட்டு எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து கரெக்டான சூட்டில் இருந்ததுன்னா போண்டாவில் வந்து உங்களுக்கு ஆயிலெல்லாம் உரியாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற மாவையுமே சேர்த்திட்டு நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்க போகிறேன். டீ கூட ஈவினிங் டைம் இந்த குளிரான கிளைமேட்டில் சாப்பிட இந்த போண்டா கரெக்டான மேட்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். குறைவான பொருட்களை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். சுட சுடவே காலியாயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்மே ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.